அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அநேக காரியங்கள் எனக்கு லாபமாய் இருந்தது. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக 3 காரியங்களை இங்கே பவுல் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். 1, 8வது வசனத்தில், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசுவை அறிவதற்காக, இன்னும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவதற்காக, அதை மேன்மை என்று பவுல் எண்ணுகிறார். பூமிக்குரிய காரியங்களை யார் குப்பை என்று எண்ணுவார்கள் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவை மேன்மை என்று எண்ணுகிறவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவை மேன்மையான பொக்கிஷமாய் நினைக்கிறவர்கள், கிறிஸ்துவை லாபம் என்று எண்ணுகிறவர்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை நஷ்டம் என்று எண்ணுவார்கள். அதைதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. 9வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை சொந்தமாக்கும்படிக்கு. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமானதை நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, 10வது வசனத்திலே சொல்லுகிறார், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள, கிறிஸ்துவை அடைய, கிறிஸ்துவனிடமாய் போய் சேர எது எது தடையா இருக்கிறதோ, அது எவ்வளவு லாபத்தை எனக்கு கொடுத்தாலும் அதை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக அதை நான் விட்டுவிட்டேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எதை லாபம் என்று பார்க்கிறோம்? கிறிஸ்துவை விட்டு விலக்குகிற எந்த ஒரு காரியத்தையுமே நஷ்டம் என்று எண்ணுகிறவனால் மட்டும்தான் நியமித்த பாதையிலே அடைய வேண்டிய நன்மையை நோக்கி ஆசையாய் தொடர முடியும். 2 எஜமான்களுக்கு சேவை செய்யக்கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலை பாருங்கள். அவனுடைய மேன்மை என்று சொன்னால் அநேக காரியங்கள், பூமிக்குரிய மேன்மை என்று அநேகம் இருந்தது. எல்லாம் இருந்தும் அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள, கிறிஸ்துவனிடமாய் போய் சேர, அதாவது நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து பரமராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எது எது தடையா இருந்துச்சோ அவை அனைத்தையுமே அவன் நஷ்டம் என்று எண்ணினான். ஒரு மனிதன் இவ்வுலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமா நஷ்டமானால் அதனாலே அவனுக்கு லாபம் என்ன? என்னதான் நம்ம சம்பாதித்தாலும் இந்த பூமியிலிருந்து எதையுமே நம்ம எடுத்துக்கொண்டு போவது இல்லை. ஐஸ்வர்யம் கர்த்தருடையது. கர்த்தர் தருகிறார், ஆசீர்வதிக்கிறவர், வாழ்ந்திருக்க செய்கிறவர், எல்லாம் சரிதான். ஆனால் அவைகள் நம்மை கிறிஸ்துவினிடத்திலிருந்து விலக்குமானால், கிறிஸ்துவனிடமாய் போய் சேருவதற்கு தடையாய் இருக்குமானால், அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் லாபமாக எண்ணக்கூடாது. அதை நஷ்டம் என்று எண்ணி எப்படி ஒரு குப்பையை தூக்கி போடுவோமோ அப்படி தூக்கி எறிய வேண்டும். பவுல் அதை சொன்னான், அதை செய்தான். அவனுக்கென்று வைத்த நீதியின் கிரீடத்தை சுதந்தரித்து கொண்டான். நாமும் அப்படிப்பட்ட காரியங்களில் கவனமாயிருந்து எது எது நம்மை கிறிஸ்துவினிடம் சேருவதற்கு தடை செய்கிறதோ
அதை குப்பை என்று எண்ணி அப்புறப்படுத்துவோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரவும், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளவும், கிறிஸ்துவனிடம் நாம் போய் சேரவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எப்படி பவுல் உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்கும் உம்மை ஆதாயமாக்கி கொள்வதற்கும் உம்மிடம் வந்து சேர்வதற்கும் தடையாயிருந்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிவிட்டானோ, அதே போல எந்தெந்த காரியங்கள் உம்மை நெருங்க விடாதபடிக்கு தடையாய் இருக்கிறதோ, எவை ஆண்டவரே எங்களுக்கு நியமித்த பாதையில் நாங்கள் செல்லாதபடிக்கு தடையாய் இருக்கிறதோ, அவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி எறிந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.